அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ரூபாய் 9.10 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட ரோப்கார் சேவையினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற சுரும்பார் குழலி உடனுறை ரத்னகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1170 அடி உயரத்தில் 1017 படிக்கட்டுகளை கொண்ட மலை உச்சியில் அமையப்பெற்ற இந்த சிவஸ்தலமானது திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடப்பட்ட திருத்தலமாகும். மலை உச்சியில் செங்குத்தான படிக்கட்டுகள் அமைந்துள்ளதால் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மலை உச்சியில் ஏற சுவாமி தரிசனம் செய்ய சிரமப்பட்டு வந்தனர். அவர்களின் சிரமத்தினை போக்க கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் 2 கோடி மதிப்பில் ரோப்கார் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கிடப்பில் போடப்பட்ட ரோப்கார் சேவை பணிகள் தற்போதைய திமுக ஆட்சி காலத்தில் நிறைவடைந்தது. கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரூபாய் 9.10 கோடி மதிப்பில் ரோப்கார் மற்றும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள், காத்திருப்போர் அறை ஆகியவற்றை கட்டுமான பணிகளை நிறைவடைந்ததை அடுத்து தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். குளித்தலை வட்டம் ஐயர்மலை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோயிலானது சைவ சமய புலவர்கள் நால்வரால் ஒருவர் திருநாவுக்கரசர் அவர்களால் பாடப்பட்ட ஸ்தலமாகும். இந்த கோயில் அமைந்துள்ள இடம் 1178 அடி உயரத்தில் 1007 படிகளை கொண்டதாக இருப்பதால் பல்வேறு பக்தர்களும் ஏறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கம்பிவேட ஊர்வலத்தை துவக்கி வைத்துள்ளதற்கு கரூர் மாவட்ட நிர்வாகம், பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், என் பெயர் சரஸ்வதி. நான் ஈச்சங்குடியிலிருந்து வருகிறேன். எங்கள் கிராமம் ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் இருப்பதால் நாங்கள் அடிக்கடி இந்த தலத்திற்கு வழிபாட்டிற்காக வந்து செல்வதுண்டு. இந்த தலத்தில் 1017 படிகள் இருப்பதனால் எங்களால் ஏறி இறங்க மிகவும் சிரமமாக இருந்தது. எங்கள் சிரமத்தை கருத்தில் கொண்டு கைத்தா ஊத்து